ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எ- அத்தியாயம் 6. விக்ரம் வந்து சென்ற பின்பு சக்தி ஒருவித சோர்வுடனே இருந்தாள். அவளது மனம் என்ன விரும்புகிறது என்று அவளாலேயே கணிக்க முடியவில்லை. தோழியின் பாதுகாப்பில் இருக்கும்போதே இப்படிப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் வருகிறது. தனித்து வாழத் தொடங்கும் போது இவற்றையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்கிற கவலை எழுந்தது. அதே சமயம் எத்தனை நாட்கள் அடுத்தவர்களை நம்பியே இருக்க முடியும் என்கிற கேள்வியும் எழ, கண்டிப்பாக அனைத்தையும் சந்தித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை உணர்ந்தாள். அவளின் நடவடிக்கைகளை சிந்தனையுடன் கூடிய முகத்தை கவனித்து கொண்டேதான் இருந்தாள் ரேணு. ஆதிகேசவன் பேசியதிலிருந்து சக்தியின் மேல் அவனுக்கிருந்த காதலையும் நன்றாக உணர்ந்திருந்தாள். அதனால் எப்படியாவது இருவரையும் சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் வலுப்பெற்றது. 10-15 நாட்களுக்கு பிறகு சந்தோஷ் ஒரு கம்பெனியில் வேலை இருப்பதாக கூறினான். அதை கேட்டதும் சக்திக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே சமயம் நல்ல இடம் தானா என்கிற சந்தேகமும் எழ அதை சந்தோஷிடமே கேட்டறிந்து கொண்டாள். ரேணுவும் அந்த கம்பெனியை பற்றி நிறைய விவரங்களை கொடுக்க சக்திக்கு நம்பிக்கை பிறந்தது. எப்படியாவது அங்கே சேர்ந்து நல்ல இடத்திற்கு வந்து தன் காலில் நின்றுவிட வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டாள். அங்கே ஆதியோ தன்னவளை வரவேற்க பரபரப்புடன் இருந்தான். அதே சமயம் அவள் முன்பு சென்று மிரட்டிவிடக்கூடாது என்று உறுதியாகவும் இருந்தான். சக்தி சேர்ந்து சில நாட்கள் வரை அந்த கம்பெனியில் தான் இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடாது. கார்த்திக்கிடம் தெளிவாக உரைத்து விட்டான். அவனுமே சக்தியின் கண்களில் படக்கூடாது. தங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் மூலமே சக்தியை அணுகும்படி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அனைவரும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. மனதில் நம்பிக்கையுடனும் சிறு பயத்துடனும் கேசவனின் கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல கிளம்பினாள். அங்கே தனக்காக ஒருவன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவளின் காதலுக்காக மட்டுமே காத்திருக்கிறான் என்று அறியாமல் அடியெடுத்து வைத்தாள். இருவரின் ஆலோசனைப்படி கேசவனின் நேரடி பார்வையில் இருக்கும்படியான ஒரு இடத்தை கொடுத்தார்கள். அவளை சுற்றி இருந்தவர்கள் அனைவருமே பெண்கள். அவளது மேலதிக அறியும் ஒரு பெண்ணே. இதை அவளுக்காக செய்தானா இல்லை தனக்காக செய்தானா என்றால் தெரியாது. அவனது இந்த புது அவதாரம் கூடவே இருந்த கார்த்திக்கை திகைக்க வைத்தது. முதல் நாள் ரேணுவின் காரில் வந்து இறங்கியவள் சற்றே தயக்கத்துடன் பிரம்மாண்டமாக உயர்ந்து நின்ற அந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு, இங்கேயா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க? பெரிய ஆஃபீஸாக இருக்கும் போல இருக்கு ரேணு என்றா பயத்துடன். ஓனர் சந்தோஷுக்கு ஃப்ரெண்டு சக்தி, அதுதான் இன்டர்வியூ கூட இல்லாமல் உடனே கொடுத்துட்டாங்க. நீ தைரியமாக இங்கே வேலை செய்யலாம், எந்த பிரச்சனையும் வராது. காரிலிருந்து இறங்கியவள், உனக்கும் அண்ணாவுக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல என்று கண் கலங்கி நின்றவளை பார்த்து, மேடம், முதல் நாளே லேட்டாக போகாதீங்க, உங்கள் நன்றி எல்லாம் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க என்றால் கிண்டலாக சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அவள் சென்றதும் மெல்ல அடியெடுத்து கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். இவற்றையெல்லாம் தனது அறையிலிருந்து பார்த்து கொண்டே நின்றான் கேசவன். அவனது உள்ளம் பூரித்திருந்தது. கண்களோ தன்னவளை விட்டு அகலாமல் எங்கே அவள் மறைந்து விடுவாளோ என்று அவளையே சுற்றி வந்தது. சிசிடிவியில் தெரிந்த அவளது உருவத்தை ரசித்தபடியே அமர்ந்திருந்தான். வெள்ளையில் ரோஜா பூக்கள் உடலெல்லாம் தெளித்திருக்க, கச்சிதமாக உடலோடு பொருந்திய ஆடை மீது ஊர்வலம் போக தன்னை மீறி பெருமூச்சு ஒன்று எழுந்து மறைந்தது. இவ இப்படி தினமும் என் கண்ணு முன்னாடி நின்று வேலை செஞ்சா என்னால் வேலை செய்ய முடியாது போல இருக்கே என்று சொல்லிக்கொண்டு தலையை சிலுப்பிக் கொண்டான். அவன் எதிரே கன்னத்தில் கை வைத்து அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்த கார்த்தி, நீ மட்டும் வேலை பார்க்கலன்னா பரவாயில்ல, என்னையும் நம்ம ஆஃபீஸில் ஒளிஞ்சு வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளி இருக்கியே கேசவா, இது நியாயமா என்றான் கிண்டலாக. நான் என்னடா செய்யட்டும், உன்னை பார்த்துட்டா அவள் கண்டுபிடிச்சிருவா. புருஷனும் பொண்டாட்டியும் கம்பெனியை இழுத்து மூடாமல் இருந்தால் சரிதான் என்று சடைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். கம்பெனிக்குள் நுழைந்தவளோ ரிசப்ஷனிடம் இருந்த பெண்ணிடம் கேட்டுக்கொண்டு தான் பார்க்க வேண்டிய மேலதிகாரியை காணச் சென்றாள். நமிதா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 4 வருடங்களாகிறது. திறமையானவளாக இருந்ததினால் சிறிய வயதில் உயர் பதவியில் அமர்ந்து விட்டாள். அதே சமயம் மிகவும் கண்டிப்பானவளும் கூட. கார்த்திக் அவளிடம் சக்தியை விடுவதில் அத்தனை விருப்பம் இல்லை. ஆனால் கேசவன் சக்தியை அவளிடம்தான் போட வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டான். நமிதாவின் கதவை தட்டிவிட்டு காத்திருந்தவளை
எஸ் கமின் என்கிற குரல் உள்ளே அழைத்தது. மிகவும் பணிவாக உள்ளே நுழைந்தாள். நமிதாவோ கணினியிலிருந்து பார்வையை விலக்காமல் எஸ் கிவ் மீ யுவர் ரெக்கார்ட்ஸ் என்று கை நீட்டினாள். அவளின் கம்பீரம் கண்டு பிரமிப்புடன் தனது சான்றிதழ்களை அவளிடம் நீட்டினாள். அதை வாங்கி அவள் மடமடவென்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெல்ல தலையை உயர்த்தி, இங்கே வேலை செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைனாலும் பெரிய இடத்து சிபாரிசு இருக்குது இல்லையா? பட் எனக்கு இந்த சிபாரிசில் வர்றவங்க மேலே அத்தனை நம்பிக்கை இல்லை. ஸோ உன்னுடைய திறமையை நிரூபித்தால் மட்டுமே என்னோட வேலை செய்ய முடியும். காட் இட் என்றாள் கடுமையாக. அவளின் பேச்சு நெருஞ்சி முள்ளாக குத்த அவமானத்தில் முகம் சிவந்தாலும் அதை வெளிக்காட்டாது, கண்டிப்பாக மேம், நான் வந்தது வேணால் சிபாரிசில் இருக்கலாம். நிச்சயமாக தகுதி இல்லாமல் என்னை சிபாரிசு செய்தவர் இங்கே கொண்டு வரல. என்னுடைய வேலைகளில் உங்களை திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்கும் என்றாள் நிமிர்வாக. தனது அறையிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தவன் சபாஷ் என்று எகிரி குதித்தான். அங்கே நமிதாவோ சக்தியின் பேச்சை ரசிக்கவில்லை. மேலும் முகத்தை கடுமையாக்கி கொண்டு ஓகே, உன்னை பேக்கிங் செக்ஷனில் போடுறேன் ஓகே என்றவள் ஃபோனை எடுத்து கல்பனாவை அழைத்தாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த கல்பனா, மேம், சக்தியை காட்டி, இவங்க நியூ ஜாயினி, ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நீ தான் ட்ரைனிங் கொடுக்கணும் என்றாள். ஷியோர் மேம் என்றவள் சக்தியை அழைத்து கொண்டு தங்களின் இடத்திற்கு சென்றாள். அவளுடைய இடத்தை காட்டிவிட்டு சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். சக்தி வேலை பார்த்த சூப்பர் மார்க்கெட்டில் சரியான மேஜை நாற்காலி கூட இருக்காது. பல நேரம் நின்றபடியே கூட வேலை பார்க்க வேண்டி வரும். ஆனால் இங்கே ஒவ்வொரு இடமும் பணத்தால் இழைக்கப்பட்டிருந்தது. அங்கு வேலை செய்பவர்கள் கூட நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டு பார்க்கவே பளிச்சென்று இருந்தனர். தனது சுற்றுப்புறத்தை ஆராய்ந்துவிட்டு மெல்ல கல்பனா கொடுத்த ஃபைலில் மூழ்கினாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டே இருந்தவன் முன்பு வந்து நின்றான் கார்த்தி. எத்தனை நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போகிற? நேற்று அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாம் கையெழுத்து போடாமல் அப்படியே இருக்குது என்று முறைத்தான். அவனோ எதிரே இருந்த கணினியில் தெரிந்த அவள் உருவத்தை ரசித்தபடி, சக்திடா என்றான் மெல்லிய குரலில். இது வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன்டா. முதலாளே இப்படின்னா இனி வரப்போகிற நாளையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியும்னு தோணலை, என்னை விட்டுறா என்றான் கோபமாக. லேசாக வெட்கத்தின் சாயலுடன் தலையை கோதிக்கொண்டு, சரி சரி ரொம்ப ஓட்டாத, இப்போ என்ன சைன் பண்ணோம் அவ்வளோதானே, பண்ணிடலாம் என்றான் மென்சிரிப்புடன். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்த கார்த்தி, இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு வெட்கத்தை இந்த மூஞ்சியில் பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல, எதெல்லாம் நடந்துருமுன்னு பயந்தனோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்றான் குறுஞ்சிரிப்புடன். அவனது கேலியில் முகம் சிவக்க, டேய் போதுண்டா என்று எழுந்து கொண்டான். நமிதா கிட்ட ஏண்டா சக்தியை விட்ட? அவள் ஓவராக படுத்துவாளேடா. அதுவரை இருந்த வெட்கம் மறைய, சக்திக்கு வாழ்க்கையை சந்திக்கிற தைரியம் வரணும் கார்த்தி. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தெரியணும். அதுக்கு தான் நமிதா கிட்ட இருக்கட்டும்னு நினச்சேன். அவளை சமாளிச்சிட்டாலே அந்த தைரியம் தானாக வந்துடும். இருந்தாலும் என் நமிதா எனக்கு ரைட் சாய்ஸாக தெரியல. அதுவும் சிபாரிசுன்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம், சலங்கை கட்டின மாதிரி ஆடுவா. எனக்கு அதுதான் வேணும் என்றான் புன்னகையுடன். அவனை முறைத்து, எனக்கு என்னவோ நீ பண்ணுற கொடுமையில் சக்தியை இங்கேருந்து ஓட்டிவிட போகிறேன்னு தோணுது என்றான் கடுப்பாக. அப்பொழுது கதவு தட்டப்பட எஸ் கமின் என்றதும் பியூன் ஒரு பெரிய பொக்கேவை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். அதை பார்த்ததும், புதுசாக வந்திருக்க சக்தி மேடம்கிட்ட கொடுங்க என்றான் கேசவன். பியூன் சென்றதும் திறந்த வாயை மூடாமல் நின்றிருந்தவன் அருகே சென்று, என்னடா என்றான் கேலி புன்னகையுடன். இதனடா எல்லோரும் பார்க்குறபடி சக்திக்கு பொக்கே கொடுக்க சொல்கிற? என் பொண்டாட்டிக்கு தானடா கொடுக்குறேன் என்றான் விஷம புன்னகையுடன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கேசவா. சக்தி இருக்கிறது முழுக்க முழுக்க லேடிஸ் டிபார்ட்மெண்ட். இந்த பொக்கே மேட்டர் தெரிஞ்சால் அங்கே எல்லோரும் சக்தியை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணட்டும் கார்த்தி, அதுக்கு முதல்ல இந்த பொக்கே பார்த்து சக்தியோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்றவன் கணினி முன் சென்று அமர்ந்தான். பியூன் கொடுத்த பொக்கேவை கையில் வைத்து கொண்டு மலங்க மலங்க விழித்து கொண்டு நின்றாள். அந்த பொக்கேவில் வெல்கம் டு அவர் கம்பெனி என்று போட்டு கீழே ஆதி என்று போடப்பட்டிருந்தது. இதென்ன ஓனர் நமக்கு பொக்கேலாம் அனுப்பியிருக்கார் என்று யோசித்து கொண்டு பயந்து போய் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த கல்பனா, சக்தி, நான் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் படித்து முடிச்சாச்சா என்று கேட்டவளின் பார்வை அவள் கையில் இருந்த பொக்கேவின் மீது படிந்து விலகியது. கல்பனா வந்ததும் பதறிப்போய் எழுந்து நின்றவள், இல்லை மேம், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது என்றாள். இன்னைக்கு தானே வந்தேன், அதுக்குள்ளே இங்கே யார் உனக்கு அனுப்பினாங்க? இது பாஸ் அனுப்பியிருக்காரு. இங்கே புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்படி அனுப்புவாரா என்றாள் வெகுளியாக. அதை கேட்டதும் கல்பனாவின் முகம் மாற,
அவசரமாக அவள் கையில் இருந்த பொக்கேவை வாங்கி பார்த்து ஆதியின் பெயரை உறுதி செய்து கொண்டதும், அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, உனக்கு தான் பாச தெரியுமே, அதனால் அனுப்பியிருப்பார் என்றாள் ஏளனமாக. அவளின் பேச்சில் இருந்த அர்த்தம் புரியாது. இல்லை மேம், எனக்கு பாஸ் யாருன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டா, ஆனால் அவர் எதுக்கு எனக்கு பொக்கே அனுப்பியிருக்காருன்னு தெரியல என்றாள். அவளின் முகத்தில் தெரிந்த வெகுளித்தனத்தை புரிந்து கொண்ட கல்பனா, அவர் ஃப்ரெண்டுக்காக அனுப்பியிருப்பார், ஓகே அதை விடு, சீக்கிரம் ஃபைல்ஸை முடிச்சு போய் நான் வரேன் என்று அங்கிருந்து வெளியேறினாள். சக்தியின் மனதில் சிறு சலனம். அந்த சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் மாதிரி இந்த முதலாளியும் இருப்பாரோ? ஆனால் இதுவரை பார்க்காத அதுவும் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு எதற்கு பொக்கே அனுப்பினார் என்று குழம்பி போய் அமர்ந்திருந்தாள். அதை பார்த்து கொண்டு நின்றிருந்த கேசவனோ, ஐயோ இந்த குட்டி மூளை எப்படியெல்லாம் யோசிக்குது, என் செல்லம் பாவம் என்று கொஞ்சிக் கொண்டான். அதை பார்த்து கொண்டு நின்ற கார்த்தி, இவரே எல்லாம் பார்க்கும்படி பொக்கே அனுப்புவாராம், அதை நினச்சி அவங்க வருத்தப்பட்டா இவரே கவலைப்படுவாராம், போங்கடா நீங்களும் உங்கள் ரொமான்ஸும் என்று முறைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான்.